அந்த ரைஸு, அந்த நெய், மாம்பழ புளிச்சேரி, அந்த பெரட்டல் பிளஸ் அப்பளத்தை உடச்சி போட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டு. இன்னைக்கு பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா மாம்பழம் புளிசேரியும் சேனை வாழை பெரட்டல். மிக்சியில கொடுத்த எல்லா இன்கிரீடியன்ஸும் அரைச்சிட்டு மாம்பழத்துல தண்ணி ஊத்தி கொதிச்சுட்டு அப்புறமா அரைச்ச பேஸ்டோட உப்பு அப்புறம் லாஸ்ட்ல கெட்டியான தயிர் போட்டு இறக்கிட்டீங்கன்னா மாம்பழம் புளிசேரி தயார். அதே மாதிரி மிழுக்கு வரட்டிக்கு கொடுத்த இன்கிரீடியன்ஸை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேன்ல வெங்காயம் ஃப்ரை ஆனதும் வேக வச்ச சேனை வாழைக்காயோட மஞ்சள் பொடி, கிரைண்ட் பண்ண பவுடர், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான், சேனை வாழைக்காய் மிளகு வரட்டி தயாராயிடுச்சு. குக் வித் கோமாளில விதவிதமா வித்தியாசமா டிஷ்ஷஸ் செய்யறதாலயோ என்னமோ நமக்கு புதுமையான டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குதுங்க. நீங்களும் டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறமா மாம்பழம் புளிசேரி எந்த ஊர் டிஷ்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இருங்க, அப்புறம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.